తమిళనాడు రాజకీయాలు ఆసక్తిగా మారాయి. గంట గంటకు మారుతున్నాయి. ప్రస్తుతం దేశమంతటా హాట్ టాపిక్ గా మారాయి. విజయ్ నేతృత్వంలోని టీవీకే పార్టీ ప్రభుత్వ ఏర్పాటుపై సందిగ్ధత కంటిన్యూ అవుతోంది. తాజాగా టీవీకేపై ఏఎంఎంకే పార్టీ పోలీసులు ఫిర్యాదు చేసింది. తమ ఏకైక ఎమ్మెల్యే మద్దతిచ్చినట్లుగా ఉన్న లేఖను టీవీకే పార్టీ ఫోర్జరీ చేసిందని ఫిర్యాదులో ఆరోపించింది ఏఎంఎంకే. அதுக்காக 50 கை 60 கால் போச்சுருமா என்ன கேட்குறேன் சின்ன பிள்ளை என்ன பண்ணுறது இந்த மாதிரி லெட்டர் கொடுத்துட்டேன்னு அந்த லெட்டரை நான் கொடுத்துட்டேன்னு இப்போ நேற்று கொடுத்தாங்கல்ல அலறிட்டு ஓடுறல நாங்கள் அவர் மாட்டிட்டு அவரை பிடிச்சி தான் கேட்பாங்க. Sir, will you file a criminal case for misleading the Lok Bhavan and providing fake documents to them? Yes. Will you be moving for a criminal complaint or a criminal? First, yesterday we have given a criminal complaint in the police station. We will wait and see. After that, you misled the Lok Bhavan, not just the people of Tamil Nadu. Yeah. We are discussing with our lawyers. Yesterday night only it happened, no? Yeah, I am discussing with my lawyer. Surely I will file a complaint. சார், இந்த விஷயத்துல உண்மை கண்டறியும் வரை விஜயோட பதவி பிரமாணத்தை நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை ஏதாவது? அதெல்லாம் எங்க கோரிக்கை இல்லை சார். நீங்க உடனே வச்சா நீங்க பிளான் பண்ணி காமராஜர் ஒரு லெட்டர் கொடுக்க வச்சீங்க, காமராஜர் கையெழுத்து போட்டு ஓடி உடையாந்துட்ட நீங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி என்னைய அக்யூஸ்ட் ஒன்னாக்கிடுவீங்க. நீங்களா விஜய்க்கு மேல அந்த டீம் இருக்கு, அந்த விஜய் டீம் அறிவாளி டீமுக்கு மேல நீங்க ரொம்ப வன்மமா இருக்கீங்க. நீங்களா என்ன சொல்லுவீங்க? நானும் காமராஜ் பிஜேபி சொல்லி நாங்க பிளான் பண்ணி காமராஜே அவங்கள்ட்ட அனுப்பி அது மாதிரி லெட்டரை கையெழுத்து போட்டு உடையாந்துருங்க, போய் கவர்னர் மாலையிலேருந்து கேட்டாங்க போயிடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி இந்த லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு நான் இந்த லெட்டர் தாங்க வாங்கினேன், அது லெட்டரே கிடையாதுன்னு சொல்ல காமராஜ் எழுதிட்டாருன்னா அது எங்க? அதுல நீங்க அப்படி சொன்னா கூட அதுல ஏதாவது மாட்டீங்கன்னா ஒரிஜினல் லெட்டர் எங்கப்பான்னு கேட்குறேன். கரெக்டா? ஒரிஜினல் லெட்டர் உங்கள்கிட்ட தானே இருக்கணும். லெட்டரை கழுத்து வாங்கி அங்க அனுப்புறீங்கன்னா அந்த லெட்டர் காப்பி நீங்க தானே வச்சிருப்பீங்க. அதான் சொன்ன மிரட்டிக்கலான்னு சொன்னேன். தம்பி உங்களுக்கு தான் ஒரு முன்னாள் அமைச்சரையே எதிர்த்து வெற்றி பெற்ற காமராஜ் நேற்று ஏன் பேனிக் ஆகி கவர்னர் மாளிகையிலேருந்து நீங்க லெட்டர் கொடுத்தது முதலான்னு கேட்டதும் பயந்து போய் கூட வந்தவர்கள் சொன்னாங்க ரொம்ப கொஞ்ச நேரம் இதாகி இவருக்கு அடிச்சிருக்காங்க. எனக்கு இல்ல சார், நான் தொலைக்காட்சியில பார்த்துட்டு தான் இடதுசாரிகளும் வலதுசாரிகளும் காங்கிரஸ் கூட ரொம்ப நாள் இருந்ததுனால அந்த வாடை அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கட்சிக்கு நீங்க எல்லாம் சொல்றீங்க 108 சீட்டு தான் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்காங்க, 126 சீட்டு எங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு கொடுத்திருக்காங்க, 1.25 கோடி தான் உங்க தேவதூதர் வாங்கியிருக்காரு, 3 கோடி நாங்க எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து வாங்கியிருக்கோம். சரிதானே? நீங்க 108 சீட்டு, நாங்க 126 சீட்டு. யார் அதிகம்னு நீங்க அதை விட நாங்க எது தவறா சொன்னா நீங்க அதை திருத்துங்க. உங்களுக்கு ஃபார்ம் பண்றது 118 வேணும். அதுக்கு நீங்க எதை வேணாலும் செய்வோம், அதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுங்கிறீங்க. அதான தம்பி சொல்றீங்க? இல்ல நாங்களே போய் ஆதரவு அளிக்கணுங்கிறீங்களா? ஐயா உள்ளே ஐயா. Not me, I am a single MLA. I know, sir. இப்போ நீங்க கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டீங்க, கவர்னரை பார்த்து புகார் கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஆக்ஷன் என்ன சார் இருக்க போகுது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இப்ப நைட் தானே அந்த வீடியோ வந்திருக்கு. இன்னும் என்ன வருதுன்னு பாப்போம். இன்னும் எங்க அப்பா குதிரைக்குள்ள வரும்ல அடுத்தது. கோர்ட்டுக்கு எதுவும் போற மாதிரி ஐடியா இருக்கு சார்? இப்பதான் சார் லாயர் நைட்டு வந்தா 3 மணிக்கு தான் படுத்தோம். எந்திரிச்சு இந்த உங்களை பார்க்க வந்துட்டேன். லாயர் அவருக்கு கோர்ட்டுக்கு போவாரு, வேலையா இருப்பாரு, ஈவினிங் வருவாரு. நீங்களும் அப்படியே வந்துட்டீங்க. நான் இந்த இல்லாத நிலைமையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வரணும், அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எந்த அடிப்படையில? அப்ப நீங்க இந்த தூய சக்தியை கூட நீங்க தூய சக்தி கூட ஆதரவு கேட்போம்ல. நாங்க ஸ்ட்ரைட்டா போய் இதே மாதிரி கார்ல உட்கார வச்சு எல்லாம் கையெழுத்து வாங்குறது அதெல்லாம் இருக்காது. ஃபோர்ஜரி லெட்டர் எல்லாம் கொடுக்காம தூய சக்திகளை கூட அணுகி பரமாத்மாவே எங்களுக்கு நீங்கள் ஆட்சி அமைக்க முடியவில்லை, இந்த மானுடர்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சுத்தி இருக்கிற உபதேவதைகள்ட்ட எல்லாம் சொல்லி கேட்டு பார்ப்போம். தூய சக்தி கொடுத்தாலே போதுங்க. போதுங்க சார். 40 வருஷம் இருக்கு சார். உங்களுக்கு கேள்வி என்னதான் சார் நடந்தது? உங்களை கடத்துட்டாங்களா இல்லையா? ஒண்ணுமே நடக்கலையே. ஒண்ணுமே நடக்கல. ஒண்ணுமே நடக்கல இல்லன்னு சொல்லிட்டோம். கவர்னர் சொல்லிட்டோம், பிரஸ்ல சொல்லிட்டோம். வேற என்ன வேணும்? 108 எம்எல்ஏ வச்சிருக்கிற விஜய் ஏன் முயற்சி பெறணும்? குறைவான எம்எல்ஏ கோரம் இல்லாத விஜய் ஏன் முயற்சி பெறணும்? விட்டுட்டு போக வேண்டியது அடுத்த ஆப்ஷனுக்கு. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது?
கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? மெஜாரிட்டி இருந்தா மூவ் பண்ண, இல்லைன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே. அவருக்கு 117 இல்ல, 18 இல்ல. அப்புறம் ஏன் முயற்சி பண்றாங்க? அப்புறம் எல்லாரையும் பேசுறாங்க. அவங்க கூட்டணியில் நின்று ஜெயிச்சவங்களை மட்டும்தான் அவங்கள்ட்ட கேட்கணும். பாக்கி திமுக கூட்டணியில் நின்று ஜெயிச்சவங்கள்ட்ட, தீய சக்தி திமுக சொல்லி சொல்றவங்கள்ட்ட, அண்ணா திமுக கூட்டணியில் நின்று கேட்கறவங்க ஏன் கேட்கணும்? நாங்கெல்லாம் வந்து அவருக்கு அப்ப எப்படியோ வரணும் வச்சிடணும் தானே ஆசைப்படுறாரு, நினைக்கிறாரு. அதை எப்படி விட முடியும்? ஜனநாயக மெஜாரிட்டி கொடுத்தா ஜனநாயகப்படி வாங்க. நீங்க ஜனநாயகத்துல மெஜாரிட்டி கேட்டு வாங்கலாம் சார். ஃபோர்ஜரி பண்ணி லெட்டர் கொடுத்துட்டு இல்ல எம்எல்ஏ வீடியோ எடுத்து பொதுச் செயலாளர்ல கேட்டிருக்கணும். இல்ல அப்படி அவர்கிட்ட பேசுறாங்க. இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் மத்த கட்சியுடைய தலைவர்களை போய் கேட்கறாங்க. கம்யூனிஸ்ட் நான் போய் பாக்குறேன், அந்த தலைவரை பேசுறேன், திருமாவளவன் பேசுறேன், அந்த தலைவரை பேசுறேன்னு. அப்படி இந்த ஆதரவு வேணும்னு நீ நினைச்சிருந்தா, உண்மையா நல்லாட்சி தருவன்ற எண்ணம் இருந்திருந்தா எங்களுடைய பொதுச் செயலாளரை கேட்டிருக்கணும். பொதுச்செயலாளர் மூலமா உங்களுக்கு ஆதரவு தாங்கன்னு சொல்லி கேட்கறதா இல்லையா? இதை போய் தூக்கிக்கலான்னு இருந்திருக்காங்க போல இருக்கு. நீங்க அவங்ககிட்ட கேளுங்க. இந்த மாதிரி கேட்கறாங்க, அமமுக பொதுச்செயலாளர், மன்னாடி எம்எல்ஏ கேட்கறாங்க, உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லையே தம்பி கேளுங்க, மெஜாரிட்டி உங்களுக்கு இல்ல, ஏன் நீங்க விட்டுட்டு போக வேண்டியது? அடுத்த ఏఎంఎంకే పార్టీ నుంచి ఎస్ కామరాజ్ ఒక్కరే ఎమ్మెల్యేగా గెలిచారు. ఏఎంఎంకే పార్టీ ప్రధాన కార్యదర్శిగా టీవీవీ దినకరన్ ఉన్నారు. ఏఎంఎంకే ఎమ్మెల్యే ఎస్ కామరాజ్ ఆచూకీ కనిపించడం లేదని ఆ పార్టీ అధినేత టీవీవీ దినకరన్ నిన్న గవర్నర్ ఆర్లికర్ కు ఫిర్యాదు చేశారు. టీవీకేకు తమ ఎమ్మెల్యే మద్దతిస్తున్నట్లుగా ప్రచారం అవుతున్న లేఖ నకిలీదని, దాన్ని ఆ పార్టీ ఫోర్జరీ చేసిందని ఆరోపించారు దినకరన్. దినకరన్ ఆరోపణలను టీవీకే తిప్పికొట్టింది. విజయ్ కు మద్దతిస్తూ ఎమ్మెల్యే ఎస్ కామరాజు స్వయంగా లేఖ రాస్తున్నట్లుగా ఉన్న వీడియోను విడుదల చేసింది. ఏఎంఎంకే పార్టీ ప్రధాన కార్యదర్శి దినకరన్ ఆమోదంతోనే తాను టీవీకేకు మద్దతిస్తున్నానని ఎమ్మెల్యే కామరాజు వీడియోలో చెప్పినట్లుగా ఉంది. దినకరన్ వాస్తవాలను దాస్తూ తప్పుడు సమాచారాన్ని వ్యాప్తి చేస్తున్నారని టీవీకే విమర్శించింది. பெரிய ஹீரோவா இருக்கலாங்க, 108 சீட்டு ஜெயிச்சிருக்கலாங்க. அது உங்களோட நாங்கெல்லாம் 30 வருஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாங்க. பல கவர்மெண்ட், பல சீஃப் மினிஸ்டர், எத்தனையோ தாக்குதல்கள், எத்தனையோ ரைடுகள், எத்தனையோ என்கொயரி எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க. உங்களை மாதிரிலாம் ஓடி ஒளிஞ்ச மாதிரிலாம் ஒளிகிற ஆளுகள் கிடையாது. நீங்க முதலமைச்சரா ஆகுங்க. முதலமைச்சர் ஆகிறதுக்கு நீங்க வாங்கி ஊழல ஒழிக்க போறீங்க. முதலமைச்சர் ஆகிறதுக்கே போர்ஜரி வேலை பண்றீங்க. உங்களுடைய கொள்கை தலைவரா அண்ணல் அம்பேத்கரை சொல்றீங்க. அவர் உருவாக்கிய அரசியல் சட்டமைப்பை நீங்க காலில் போட்டு மிதிக்கிறீங்க. அதாவது நம்ம ஊர்ல சொல்றாங்க, வேலைக்கு போறதுக்கு போர்ஜரி கார்டு கொடுத்துட்டு போயிட்டு அவன் வேலைக்கு போனா எவ்வளவு மோசமா இருப்பான். அது மாதிரி தானே இருக்கு உங்க இது. அந்த வீடியோல இருக்கிறது காமராஜ் அவர்கள் தான். அவர் தானே